ஜாயிண்டே இல்லாம நம்ம லைனிங் கட் பண்ணி வச்சிருக்கோம். அதை இந்த பிளவுஸுக்கு மேல வச்சு கரெக்டா நம்ம எப்படி கட் பண்ணலாம்னு இந்த வீடியோல பார்க்கலாம். எந்த இடத்துலயும் நம்ம ஜாயின் போட வேண்டாம். அதுக்கு என்ன பண்ணுவாங்க, துணியை இப்படி மடிச்சு கரபாகம் தான் வச்சிருக்கேன். அதுல இந்த சைடு நம்ம ஒரு கை தான் கட் பண்ண போறோம், ஒரு சைடு அந்த லாஸ்ட்ல தான் கட் பண்ண போறோம். அதனால நீங்க பாருங்க, இதுல ஒரு கை கரபாகம் தான் இருக்கு, இதுவும் கரபாகம் தான். இதுக்கு மேல இப்படியே வச்சிருங்க, கரெக்டா இப்படி வச்சிருங்க. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணும்போது ஜாயிண்டே வராது. நீ எப்பவும் போலதான் எக்ஸ்ட்ரா நீங்க விட்டு கட் பண்ணுவீங்கல்ல, அதே போல எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணா போதும். நம்ம அரேஞ்ச் எக்ஸ்ட்ரா தானே விடுவோம், அதே போல கட் பண்ணா போதும். ஒரு கை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். அடுத்து இதுல நம்ம கை கட் பண்ண கூடாது, கை அந்த லாஸ்ட் அந்த எண்ட்ல தான் கட் பண்ணணும். பேக் பார்ட்டை கட் பண்ணி எடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரண்ட் பார்ட் எது கட் பண்ணாலும் ஒன்றும் இல்லை. இப்படி பாருங்க, இது பேக் சைடு உள்ளது, இதை கட் பண்ணி எடுத்துடலாம். எப்பயும் போலதான் நீங்க எல்லாம் எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம அரைஞ்சு எக்ஸ்ட்ரா சுத்திலாம் அரைஞ்சு விடுங்களா, அதே போல எல்லாமே சுத்திலாம் விட்டு கட் பண்ணா போதும். இந்த சென்டரை கட் பண்ணி விட்டுருங்க, இந்த லைனிங்ல சென்டரை கட் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி மெயின் கிளாத்லயும் சென்டரை கட் பண்ணி விட்டுருங்க. தைக்கும் போது ஈஸியா இருக்கும், அதுக்காக தான். இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். நீ அப்படியே துணியை இழுத்துக்கலாம். இதுல ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணலாம். இவ்வளவு துணி இருக்கு பாருங்க, இது எப்படி கட் பண்ணணும், இப்படி. இதுவும் அதே போல நம்ம சுத்திலும் எப்பவும் நம்ம 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு தானே கட் பண்ணோம், அதே மாதிரி நீங்க கட் பண்ண போதும். இந்த மாதிரி இடத்துல துணியை இப்படி திருப்பி வச்சிருங்க. நமக்கு துணி பத்தாம போக கூடாதுல்ல, அதுக்காக தான் நம்ம இந்த மெத்தட்ல நம்ம கட் பண்ணோம். இப்படி நீங்க திருப்பி வச்சு கட் பண்ணும்போது எங்கேயுமே நீங்க உங்களுக்கு ஜாயின் பண்ண வேண்டிய வராது, எல்லாமே ஈஸியா இருக்கும். நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இது மடிப்பா இருக்கு, இதை நம்ம ஓபன் பண்ணிடலாம். இப்போ பேக் பார்ட்டை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இதையும் நம்ம எடுத்து வச்சிடலாம். இன்னும் நமக்கு ஒரே ஒரு கை மட்டும் கட் பண்ணணும். ஒரு கை நம்ம அந்த சைடு கட் பண்ணிட்டோம், அதனால இன்னும் ஒரு கை மட்டும் கட் பண்ணணும். இன்னும் பார்த்தீங்களா அந்த கரபாகம் சொன்னீங்களா, அது ஒரே இதை எனக்கு வீடியோல காட்ட தெரியல, அதனாலதான் நான் இப்படி காட்டேன். ஒரு சிலர் வீடியோல எல்லாம் ஒரே டைம் எல்லாமே காட்டிடுவாங்க, எனக்கு காட்ட முடியல. அதனாலதான் இந்த இடத்துல இந்த கை இங்க பாருங்க, இவ்வளவுதான். இதையும் அதே போலதான் 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிடலாம். சுத்தில நம்ம எப்படி விடுவோம், எப்பவும் எப்படி விடுவோம் அதே போல விட்டாச்சு. இப்ப எங்கேயுமே நமக்கு ஜாயிண்ட் வராது.
பட்டிக்கு வந்து இந்த மாதிரி கலரா தான் வரும். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட்டிக்கு பிரச்சனை கிடையாது. நம்ம இப்படி கூட கட் பண்ணிக்கலாம். பட்டியில வந்து நம்ம ஜாயிண்ட் போட்டாலும் பிரச்சனை இல்லை, ஜாயிண்ட் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. அவ்வளவுதான், நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு பாருங்க.